நிரல் நிறை அணி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த பொது தமிழ் கொஸ்டின்ஸ். நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் யாது? நிறை என்பதன் பொருள் நிறுத்துதல். ஸோ நிறை அப்படிங்கிறதோட பொருள் நிறுத்துதல். கூற்று காரணம் சரியா தவறா? இதுக்கு இதில் 1, 2, 4வது கூற்றுகள் சரியாக இருக்குது. 3வது கூற்று மட்டும் தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறதுங்கிறது கரெக்டு, சரி. எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதும் கரெக்டு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தப்பு. பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். பாடி லாங்குவேஜுக்கு வெர்பல் மூலமாக தான். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இதுவும் கரெக்டு. 1, 2, 4 கரெக்டு. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இந்த 3மே கரெக்டு. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? ஒரு பெயரை கொண்டு முடியும் மிச்சம் பெயரச்சம் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பெயரச்சம் 3 காலத்திலும் வரும் அப்படிங்கிறதும் கரெக்டு, சரியானது. பெயரச்சம் 3 வகைப்படும் அப்படிங்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு பெயரை கொண்டு முடியும் மிச்சம் பெயரச்சம் கரெக்டு. பெயரச்சம் 3 காலத்திலும் வரும் கரெக்டு. பெயரச்சம் 3 வகைப்படாது. ஸோ 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. பணம், 2 சொல்லி பணம், அதோட பொருள் பருமை. பானம் சாரி ரெண்டுமே 2 சொல்லி தான். குறில் நெடில் வேறுபாடு. பணம் அப்படிங்கிறதோட பொருள் பருமை. பானம் அப்படிங்கிறதோட பொருள் பானகம், அதாவது நம்ம குடிக்கிற ஆகாரம், பானகம். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. கண், கான். கண் குறில்னா நம்ம உறுப்பு, நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு தான் கண். கான் அப்படின்னா காட்சி. கான் அப்படிங்கிறது கண்ணால் நம்ம பார்க்குறது, ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டு. அடுத்து 6 இருபொருள் தருக. படி. படி அப்படிங்கிறது படித்தலையும் குறிக்குது, வீட்டின் படியையும் குறிக்குது. ஸோ பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நாங்கள் நேற்று அப்படிங்கிறது வந்ததுனாலேயே இது இறந்த காலம். நேற்று இறந்த காலம். இதே நாளை வந்துருதுன்னா எதிர்காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், இறந்த காலம். அடுத்து சரியான இணைப்பு சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதில் ஆகையால் தான் கரெக்டாக வரும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் அந்த காரணத்தினால காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. 9வது ஆன்சர் ஆப்ஷன் சி. தம்பி, நீ எங்கே நிற்கின்றாய்? எங்கே அப்படிங்கிறதுனாலே ஒரு கேள்விக்குறி எங்கே நிற்கின்றாய் அப்படின்னு கொஸ்டின் மார்க்கோட தான் முடியணும். இரட்டை மேற்கோள் குறியும் வரணும். ஏன்னா அது ஒரு கூற்று, ஒருத்தர் இன்னொருத்தர் இதை பார்த்து சொன்னது. ஸோ தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் அப்படிங்கிறது தான் தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். அதில் வினாக்குறியும் இரட்டை மேற்கோள் குறியும் குறிப்பிடுறது தான் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு பிறமொழி சொற்களுக்கே இணையான தமிழ் சொல் யதார்த்தம். யதார்த்தம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், அதற்கான பொருள் இயல்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. யதார்த்தம் இயல்பு. அடுத்து பொதறிவில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது? இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான்.
அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்களால் விவரிக்கப்பட்டது. வெண்கலத்தினால் ஆன நடனமாடும் பெண்களின் சிலை கிடைத்த இடம் மொகஞ்சதாரோல தான் வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண்களின் சிலை கிடைச்சிருக்கு. அடுத்து பொறுத்துக, பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சேத்ரா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் அப்படிங்கிறது தப்பானது. வஸ்தி அப்படின்னா காட்டு நிலங்கள் அப்படிங்கிறதும் தப்பானது. கிலானா தரிசு நிலங்கள் அப்படிங்கிறது சரியானது. 3 மற்றும் சரி. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். கபத சரகா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் அப்படிங்கிறதும் தப்பானது. எல்லாமே மாற்றி குழப்பி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறதுல கிலா தரிசு நிலங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியானது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிடா எங்கே மேயும்? தரிசு நிலத்தில் மேயும். அப்போ கிலா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதலாக பரிந்துரைத்தவர் ஜேஎம் கீன்ஸ் அவர்தான். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதலாக பரிந்துரைத்தவர். அடுத்து ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கமாகும். 5வதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. இது சரி, கூற்று சரி. காரணம், ஏனெனில் இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வதையாதனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும். ஸோ இன்னொரு வாட்டி பார்ப்போம். மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. ஏனெனில் இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும். அடுத்து 6வது கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி சரி. 1, 2 மற்றும் 3 சரி. பாளையம் என்ற அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. சரி. வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். 1, 2 மற்றும் 3 சரி. 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அந்த நம்பர் தப்பு. ஸோ 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. 1, 2 மற்றும் 3 சரி. ஒன் மோர் டைம் வாசிக்கிறேன். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. சரி. வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். அடுத்து 7வது கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடைகெட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கான் அப்துல் காபார் கான். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடைகெட்மர் இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் கபார் கான். முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 மற்றும் 3 மட்டும். அனைத்து சிறுநிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல், குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல்.
முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் அனைத்து சிறுநிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல், குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல். அமிலங்களை அதன் பயன்களோடு சரியாக பொருத்துக. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சல்ஃபியூரிக் அமிலம் வாகன மின்கலன்களில் பயன்படுகிறது. சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களை பதப்படுத்துதலில் பயன்படுகிறது. கார்பானிக் அமிலம் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது. டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவின் பகுதி பொருளாக பயன்படுகிறது. ஸோ சல்ஃபியூரிக் அமிலம் வாகன மின்கலன்களில் பயன்படுகிறது. சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களை பதப்படுத்தலில் பயன்படுகிறது. கார்பானிக் அமிலம் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுகிறது. டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவின் பகுதி பொருளாக பயன்படுகிறது. அடுத்து, கீழ்காண்பவற்றில் எது வீராய்டுகள் பற்றிய தவறான கூற்றாகும்? சயின்ஸு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நான்காவது கூற்று தவறான கூற்று. அப்போ சரியான கூற்றுகளை நம்ம படிக்கணும். வீராய்டுகள் புரத உரையற்றவை. சரி. வீராய்டுகள் ஓரிலை ஆரணியை கொண்டவை. சரி. வீராய்டுகளால் தொற்று நோயை உருவாக்குபவை அப்படிங்கிறது தப்பு. சரி. வீராய்டுகள் தொற்று நோயை உருவாக்குபவை அப்படிங்கிறதும் சரி. 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். வீராய்டுகள் புரத உரையற்றவை. வீராய்டுகள் ஓரிலை ஆரணியை கொண்டவை. வீராய்டுகள் தொற்று நோயை உருவாக்குபவை. அடுத்து, பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடு. 11க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 3 சரியானது. கரிம அமிலங்கள் HCOOH ஃபார்மிக் அமிலம், CH3COOH அசிட்டிக் அமிலம். அடுத்து 3 ஒரு காரத்துவ அமிலங்கள் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம். இது ரெண்டும் கரெக்டு. 1 கரெக்டு, 3 கரெக்டு. பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடு. கரிம அமிலங்கள் HCOOH ஃபார்மிக் அமிலம், CH3COOH கார்பானிக் அமிலம். கரிமம்னா கார்பன் பர்சன்டேஜன் அதில் இருக்கணும். ஸோ கார்பன் இருக்கிறதுனால HCOOH, CH3COOH ஃபார்மிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் ரெண்டும் கரிம அமிலம். ஒரு காரத்துவ அமிலங்கள் HCl, HNO3 ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஒரு காரத்துவ அமிலங்கள் HCl, HNO3 ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம். அடுத்து 12வது கொஸ்டின். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டுமே நடைபெறும். சரி. ஏனெனில் அணுக்கரு வினையில் ஈடுபடும் அணுக்கரு துகள்கள் இரண்டும் நேர்மின் துகள்களாக இருக்கின்றன. உயர் வெப்பநிலையில் மட்டுமே இவ்விலக்கு விசை உருவாக்கப்படுகிறது. அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டுமே நடைபெறும். அணுக்கரு வினையில் ஈடுபடும் அணுக்கரு துகள்கள் இரண்டும் நேர்மின் துகள்களாக இருக்கின்றன. உயர் வெப்பநிலையில் மட்டுமே இவ்விலக்கு விசை உருவாக்கப்படுகிறது. ஸோ இதோட ஜிகே முடிஞ்சு.